जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेवितं कपित्त जम्बो फलसार पक्षिदं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकज महागणपति துணை கொண்டு நவகிரக தேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நான் பார்க்கக்கூடியது 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க இவங்க இப்படி தாங்க இருப்பாங்க, இதை மாற்ற முடியாது. இது எல்லாருமே ஆவலாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பீங்க என்றதில், ஐயோ என் ராசிக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மேஷத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, மிதுனத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க, சிம்மத்துக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இருப்பீங்க. ஸோ நம்ம ராசிக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறாரா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதையே நான் இந்த ஒரு கண்டென்ட்டாக இந்த ஒரு கான்டென்ட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவையானது. இப்போது ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு கல்யாண பொருத்தம் பார்க்குறோம். நம்ம கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு ஜாதகத்தை காட்டும்போது என்ன தெரியுமா கேட்பாங்க, சாமி இந்த பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு கேட்பாங்க. இவன் எப்படி இவன் வச்சு பார்த்துப்பானா, பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பானா, இவன் கேரக்டர் நல்ல கேரக்டரா, சிகரெட்டு பிடிப்பானா, தண்ணி இன்னி அடிப்பானா, எப்படி இருப்பான் அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. நீங்கள் ஒரு சில படத்தில் கூட என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில படங்களில் சொல்லுவாங்க என்ன கேரக்டர். ஸோ இப்போ சத்யராஜ்னு நினைக்கிறேன், அவர் சார், அவர் தான் சத்யராஜ் சார் தான் நினைக்கிறேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். என்னையா உன் கேரக்டர் சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன், இப்போ தெரிஞ்சுக்கிறேன், உன் கேரக்டர் என்னையா சொல்லியா, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படியும் இப்போ அதாவது சத்யராஜ் சாராக இருந்தால் கூட 12 ராசியில் ஒரு ராசியில் அவரும் பிறந்திருப்பார் இல்லையா, தெரிஞ்சிடும் இல்லையா யார் எப்படி என்ன சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு லெஜெண்ட், அவங்கெல்லாம் சத்யராஜ் சார்லாம் ஒரு லெஜெண்ட். அவங்களாம் அவங்கவுங்க ஃபீல்டு. எதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்தேன்னா, அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்த, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ சொல்ல ஏதோ ஒன்று சொல்லுவார். அது எனக்கு அது ஃபுல்லாக தெரியல, ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 ராசிக்கான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது மானுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஆணுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களும் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படித்தானே இப்படி தான் இல்லையா, போய்கிட்டே இருறா, இப்போல்லாம் வந்து மரியாதையே கிடையாது. இப்போல்லாம் போடா, எல்லாம் உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போல்லாம் தைரியமாக பேசுதுங்க எல்லாம் பொண்ணுங்களாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாவாடை தாவணி அந்த ஒரு அடக்கத்தோடு ஒரு நார்மலாக அப்போ பார்த்த பெண்கள் வேறு. இப்போ வந்து இப்போ 2K கிட்ஸுங்கிறான், 3K கிட்ஸுங்கிறான், புரிய மாட்டேங்குது ஒன்றும். போடா அப்படின்ட்டு போகுதுங்க. அதெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ காலங்கள் மாற மாற எல்லாம் மாறிடுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள்லாம் கேரக்டர் வைஸ் எப்படி இருக்குது என்னங்கிறத விலாவரியாக பார்ப்போம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. கடகராசி நேயர்களே, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. கடகராசின்னு சொன்னால் லவ் பண்ணால் கூட உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கா. ஹர்ட் பண்ணினா லைஃப்ல இருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க, அவ்வளோதான், காணாமல் போயிடுவாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்டா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இவர்கள் சைலண்டாக இருப்பாங்க, ஆனால் மனசில் ஸ்ட்ரோம் நடக்குது. கடகம் அப்படின்னு எடுத்துட்டாலே எமோஷ்னல், கேரிங், ஃபேமிலி ஃபாஸ்ட், இது எல்லாமே இருக்கும். யாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. ஹர்ட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே சஃபர் பண்ணுவாங்க. எல்லாரும் ஈஸியாக நம்பிடுவாங்க, ஆனால் மனசுக்குள்ளேயே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. என்னடா இது இவனை நம்பி, அந்த ஹர்ட்னஸ் அப்படி நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. 2 விஷயம், கேரக்டர் சென்சிட்டிவான பர்சன், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், மூட் ஸ்விங். கடகராசி பெண்கள் கூட அப்படி தான், ஓவர் கேரிங், லவ்விங், அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தால் கூட பார்ட்னருக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சுமால் விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆகிடுவாங்க. ஸோ நல்லா ஓகே தான். பெண்கள் கூட இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ட்ரூ லவ், டீப் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும். நீ தான் என் உலகம் அப்படின்னு இருப்பாங்க. யார்? கடகராசி. ஆனால் இருந்தாலும் சரி பண்ணா இருந்தால் நீ தான் என் உலகம், இந்த உலகமே நீ தான், வேற உலகம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இது என்னென்ன ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் பெயின், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. அதே பெட்ராயல்னு சொல்லுவாங்க, வந்தால் பிரேக் ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு சில சண்டை கண்ட பிரச்சனை வேறு ஏதாவது வந்துன்னா அவ்வளோதான், பிரேக்கப் ஆகிடும். பிரச்சனை வந்துடும். ஏதாவது ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், கேரிங் பார்ட்னர்லாம் நல்லா இருக்கும். ஆனால் என்னென்ன இன்செக்யூரிட்டி,
ப்ராப்ளம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. சிலருக்கு வந்து டிவோர்ஸ் லீகல் இஷ்யூ இதெல்லாமே அவங்களோட கேரக்டர் வைஸ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன நல்ல ஸ்டேபிள் ஜாபில் இருப்பாங்க, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆவரேஜ் இன்கம் இருக்கும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதே போல் சேவ் பண்ணுவாங்க. ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பேசி எல்லாம் ஒரு முடிவு எடுத்து பண்ணுவாங்க. நெகட்டிவ் விஷயம் என்ன தெரியுமா? மூட் ஸ்விங், ஓவர் எமோஷ்னல், இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவான விஷயங்கள் கேரிங், லொயாலிட்டி, ஃபேமிலி லவ், கைண்ட்னஸ், இதெல்லாமே அவங்களுடைய பாசிட்டிவ்னஸ். என்னென்ன நான் ஒரு விஷயம் என்னென்ன, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிங்க ஹர்ட் ஆகிடுவீங்க. டிப்ரெஷன் நிறைய சான்சஸ் இருக்குது. பாசிட்டிவ் நினைவு விட மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய கேரக்டர். பாசிட்டிவ் நினைவெல்லாம் விட மாட்டாங்க. சில பேர் தேவையில்லாமல் பேசி ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டே இருப்பான். அப்படியே நான் வளர்ந்துட்டு இருந்தேன், அப்படியே ஏதோ காலேஜ் லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தேன்னா, இப்போ தான் ஒரு பொண்ணு அப்படியே வந்துதா, என்னது பொண்ணு வந்துதா, டக்குன்னு பிடிச்சிடும் அந்த இடத்துல. என்னது பொண்ணு வந்துதா, பொண்ணு வந்ததுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்னது வந்ததா அப்படின்னு பிடிச்சி, அவ்வளோதான். அன்னையிலேருந்து அவனுக்கு 7:30 ஆரம்பம் நம்மளால் நினச்சிக்க வேண்டியதான். ஸோ எந்த பக்கம் விழுவான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, இவனா சில நேரத்தில் வாயை கொடுத்து மாட்டிப்பான் சில நேரத்தில். அதனால் எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணுங்கிறத பார்த்தேன். என்னை நம்பினவங்க என் உயிரை கொடுப்பேன், அந்த அளவுக்கு இருப்பாங்க. என் மனசு சாஃப்ட்டு, அதை பிரேக் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? என் மனசு சாஃப்ட்டு, ஆனால் நீங்கள் அதை பிரேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுதான். அடுத்ததாக, அன்பு தான் என் உயிர். அதிக அன்பு கூட சம்டைம்ஸ் காயம் தரும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, கடகராசிக்காரர்கள் சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் ஹர்ட் பண்ணினா ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன் தான். நீங்கள் அவங்கள சும்மா சாதாரணமாக இட போடாதீங்க. இவர்களை மாற்ற முடியாது, இவர்களை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடகராசிக்காரங்களை புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் நல்லாயிருக்கும். கோபம் வரும், நல்ல சாப்பாட்டு பிரியார், நல்லா விதவிதமாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு. அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள். இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா, நீங்கள் நிறைய அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேரக்டர் வைஸ் நீங்கள் அதுக்கெல்லாம் சில விஷயங்களை என்னென்ன பண்ணலாங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.